ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் இதை நான் வந்து ரன் பண்ணி காட்டிடுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது ரன் பண்றப்ப மொத்தம் வந்து 7 சாய்ஸஸ் வந்து காட்டும். அதில் வந்து ஆடு, வியூ, அப்டேட்டு, டெலிட்டு, அப்புறம் லிஸ்ட் ஆல் அக்கௌண்ட்ஸு, அப்புறம் ஃபைண்ட் அக்கௌண்ட்ஸ் பை பேலன்ஸு, எக்ஸிட்டு, இதுனா இந்த மாதிரி 7 ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆட் அக்கௌண்ட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். நான் வந்து 4 டிஜிட்ஸ்ல வந்து லிமிட் பண்ணி வச்சிருக்கேன். நேம் கேட்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் கேட்பேன். ஸோ இது கொடுத்துட்டோம்னாலே அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நான் இந்த அக்கௌண்ட்டை நான் வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சாய்ஸ் 2 கொடுத்தேன் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் வந்து நம்பர் மட்டும் கேட்கும், அக்கௌண்ட் நம்பர். அதுக்கு அதை வந்து 1 2 3 4 கொடுத்தோம்னா இங்கே வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் அக்கௌண்ட்டு. ஸோ அப்டேட் அக்கௌண்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஏதாவது சின்ன மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா யூஸ் எனக்கு ஆகும். இன்னொரு அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டு வியூ போடு. எனக்கு 2 அக்கௌண்ட் லிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஒரு அக்கௌண்ட் தான் நான் காட்டும். நான் வந்து சாய்ஸ் நம்பர் 5 கொடுத்தேன்னா எனக்கு எல்லா அக்கௌண்ட்டுமே காட்டும். ஓகே, அப்போ வியூ அக்கௌண்ட்னா எதை பேஸ் பண்ணி வியூ பண்ணும்? வியூ அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு இது கேட்கணும், அக்கௌண்ட் நம்பர் கேட்கும் இந்த இடத்துல. ஸோ அக்கௌண்ட் அந்த நம்பர். அக்கௌண்ட் ஓகே நம்பர் ஓகே மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஃபைன். நமக்கு எல்லாமே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் 5 கிளிக் பண்ணேன்னா ரெண்டுமே டிஸ்பிளே ஆகும். ஓகே ஓகே. சப்போஸ் நான் வந்து 4th ஆப்ஷன் ஏதோ ஒரு அக்கௌண்ட் நான் எனக்கு டெலிட் டவுட் இருக்கிற பண்ணணும். மாதிரி யாருக்கு டவுட் இருந்தாலும் கேட்கலாம். இப்போ நான் இது வந்து ஏதோ ஒரு இது நான் டெலிட் பண்ணணும் அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்து அந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆகும். இப்போ நான் வந்து லிஸ்ட் ஆல் அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறேன். சரி, பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் தான் வந்து ஸோ மேலே அக்கௌண்ட் போயிடும். அண்ட் கடைசியாக வந்து ஃபைண்ட் அக்கௌண்ட்ஸ் பை பிரான்ச். ஸோ இப்போ வந்து இந்த பர்டிகுலர் பிரான்ச்சில் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ இப்போ சென்னைங்கிற பிரான்ச்சில் இந்த ஒரு அக்கௌண்ட் தான் இருக்கு. இதெல்லாம் அப்புறம் 7 கொடுத்தோன்னா இது வந்து எக்ஸிட் வரும். இதுதான் ப்ரோக்ராம். இப்போ டீபக் பண்ணி காட்டணும். ஓகேப்பா. அந்த ரைட் சைடுல இருக்கிற ரன் விண்டோவை மினிமைஸ் சின்னதாக்கிக்க வித். ஓகே வேணும். ஓகே. அப்பதான் எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க முடியுங்க. எனக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரன் ஆகும். இப்போ வந்து சாய்ஸ் வந்து கேட்குது. நான் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும், அதனால 1 கொடுக்குறேன். இப்போ 1 கொடுத்தேன்னா இப்போ சாய்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறதுனால ஆட் அக்கௌண்ட்டுங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ ஆட் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல் அக்கௌண்ட் நம்பர் வந்து கேட்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ வந்து இங்கே வந்து ஒரு கண்டிஷன் வச்சிருக்கேன். என்னன்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து கண்டிப்பாக 4 டிஜிட்ஸ் தான் இருக்கணும். 4 டிஜிட்ஸ்க்கு மேலேயோ இல்லை அதுக்கு கீழேயோ இருந்துச்சுன்னா இங்கே வந்து எல்ஸ் இருக்கு, இன்வேலிட் அக்கௌண்ட் நம்பர் ஃபார்மேட், அந்த இது வந்து பிரிண்ட் ஆகிடும். அதனால 4 டிஜிட்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த ரெண்டுக்குள்ள போகும். ஸோ இங்கே வந்து என்ன கண்டிஷன் செக் பண்ணுறோம்னா ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட்ஸுங்கிற டிக்ஷனரியில் இந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட்ல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகிட்டு அப்படியே இதோட க்ளோஸ் ஆகிடும்.
இப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனதுனால திரும்ப வந்து அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் நேம் அதெல்லாம் வந்து கேட்கும். பிரான்ச் நேம் இது கொடுத்ததுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸுங்கிற டிக்ஷனரிக்குள்ள அக்கௌண்ட் நம்பரை வச்சு இன்னொரு சப் டிக்ஷனரி வந்து கிரியேட் பண்ணி நேமும் பிரான்ச் அப்படிங்கிற கீ வேல்யூ பேருக்கு வந்து மேட்ச் பண்ணுவோம். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். நீங்க வந்து அக்கௌண்ட் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது திரும்ப எல்லாமே அகைன் பிரிண்ட் ஆகும். டவுட்ஸ் எதுவும் இருக்குங்க? யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? வனிதா, எனி கொஸ்டின்ஸ்? அதான் எனக்கு இந்த ப்ராப்ளமே கொஞ்சம் கொஸ்டின்ஸாக தான் இருந்துச்சு, அதனால நான் இதை சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இது இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணாங்க, எனக்கு தெரியல என்ன. சரி, ஓகே. இந்த பேங்க் அக்கௌண்ட் ப்ராப்ளம் என்னன்னா மெனு பிரிண்ட் ஆகுது. ஆட் அக்கௌண்ட், வியூ அக்கௌண்ட், அப்டேட் அக்கௌண்ட் அப்படின்னு மெனு பிரிண்ட் ஆகுது. அதுல ஆப்ஷன் செலக்ட் பண்றதுக்கு இப்போ ஆட் அக்கௌண்ட்னு கொடுத்தோம்னா அக்கௌண்ட் ஆட் ஆகுது, வியூன்னு கொடுத்தோம்னா வியூ ஆகுது பேஸ்ட் ஆன் த அக்கௌண்ட் நம்பர். கண்டிஷன். ஆமா. ரைட். ஆர்த்திக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? சந்தியா? அண்ணா இல்லைங்கண்ணா. ஓகே. ஆகாஷ், எனி கொஸ்டின்ஸ்? நோண்ணா. ஓகே, ஃபைன். அண்ணா வியூ கேக்குதா? சொல்லுமா. அண்ணா நான் லாஸ்ட் கிளாஸ் வரல, வீடியோல தான் பார்த்தேன். எனக்கு இது கொஞ்சம் புரியல, எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ல முடியுமா? நான் ஃபர்ஸ்ட் பேசினது கேட்கல. ஓகே. நீ டீபக்கிங் ஸ்டாப் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனா எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஆட் அக்கௌண்ட். ஸோ ஆட் அக்கௌண்ட் நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி மேல போயிரு. அதுக்கும் முன்னாடி மேல கோ டு த டாப். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் சொல்லி ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இதுல தான் நம்மளோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும். ஆட் அக்கௌண்ட் வந்து இப்பதான் பார்த்தோம். ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா வியூ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து மெயினாக நம்ம எதை வச்சு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ரெட்ரைவ் பண்ண போகிறோம்னா அக்கௌண்ட் நம்பர் வச்சு தான். ஸோ அதனால யூசர் கிட்ட இருந்து நம்ம அக்கௌண்ட் நம்பர் வந்து இன்புட்டாக வாங்குறோம். என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஃப் கண்டிஷனில், அதாவது இந்த அக்கௌண்ட் நம்பர் இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த டிக்ஷனரியில் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுறோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் அப்படிங்கிற இதுல இருந்து அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்டா வந்து இங்க ஃபார்ம் ஆயிரும் நம்ம இது போடும் போது. ஸோ தென் அதுல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பரு ஆல்ரெடி நம்ம கொடுத்தது இருக்கும். தென் இதுல இருந்து அக்கௌண்ட்ல இருந்து நேம் மட்டும் நம்ம தனியா எடுக்கணும், தென் பிரான்ச் மட்டும் தனியா வரும். ஸோ இஃப் இன்கேஸ் இதுல இல்லை அப்படின்னா அக்கௌண்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்ட்டு வந்து இது வந்து வியூ அக்கௌண்ட். ஒரே ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் வியூ பண்றதுக்கு இது யூஸ் பண்ணலாம். தென் வந்து அப்டேட் அக்கௌண்ட், அதாவது ஏதாவது ஒரு டீட்டெயில் மட்டும் நம்ம அப்டேட் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து இதில் வந்து அப்டேட் பண்ணலாம். இது எப்படி அப்படின்னா இதுவுமே நம்ம அக்கௌண்ட் நம்பர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்க போகிறோம். நெக்ஸ்ட் அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து அக்கௌண்ட்ஸ்ல இருக்கா செக் பண்ணிட்டு, இப்போ இதுல ரெண்டு டீட்டெயில்ஸா நம்ம கனெக்ட் பண்ண போறோம். ஒன்று வந்து நேம், இன்னொன்று வந்து பிரான்ச். ஸோ ரெண்டு தான். இது எப்படின்னா இப்போ உங்களுக்கு ரெண்டுமே கண்டிப்பா மாற்றணுன்ற அவசியம் இருக்காது. இன் சம் கேசஸ்ல நீங்க நேம் மட்டும் மாத்திர மாதிரி இருக்கும், இன்னொரு கேஸ்ல பிரான்ச் மட்டும் மாத்திர மாதிரி இருக்கும். நம்ம என்டர் பண்ணும்போது இப்ப நம்ம நேம் மாத்த போறோம் அப்படின்னா நேமுக்கு நம்ம என்னவோ நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம், அது வந்து சேஞ்ச் ஆயிடும். இல்ல நமக்கு நேம் மாற்ற வேண்டாம், பிரான்ச் மட்டும் தான் மாத்தணும் அப்படின்னா இந்த நேம்ன்ற இந்த இது பிரிண்ட் ஆகும்போது எதுவுமே கொடுக்காம அப்படியே என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா நேம்ங்கிறது மாறாது, ஆல்ரெடி என்ன இருக்கோ அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கு தான் இங்க வந்து லீவ் பிளாங்க் டு கீப் கரண்ட்னு சொல்லி ஒரு
இது மாதிரி யூசருக்கு சொல்ற மாதிரி வந்து போட்டிருக்கு. இப்போ நீங்க அந்த மாதிரி நேம் அப்படிங்கிறது புது நேம் ஏதாவது கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓல்டு நேமுக்கு பதிலாக இந்த புது நேம் வந்து ஆட் ஆகும். அதுக்கு தான் இந்த கண்டிஷன். இஃப் நேம் அப்படின்னா ஏதாவது இன்புட் வந்திருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு தான் இது போகும். இல்லை எந்த இன்புட்டுமே கொடுக்கல அப்படின்னா எதுவுமே சேஞ்ச் ஆகும். அதுக்கு தான் இது போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இல்லை அக்கௌண்ட்டு ஃபைண்ட் ஆகலை அப்படின்னா அக்கௌண்ட் நாட் ஃபைண்ட் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து டெலிட் அக்கௌண்ட் ஃபங்க்ஷன். ஸோ டெலிட் அக்கௌண்ட் ஃபங்க்ஷன் சிம்பிள் தான். அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு அதில் அக்கௌண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு டெல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் நம்பர் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் கீ வேல்யூ பேர் மட்டும் டெலிட் ஆகும். அதாவது இங்க கீ வேல்யூ பேருங்கிறது அக்கௌண்ட் நம்பர் தான் வந்து கீ, அவங்களோட நேம் பிரான்ச் இது வந்து ஒரு சப் டிக்ஷனரி, அது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவா இருக்குங்க. ஸோ டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா அக்கௌண்ட் டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும், இல்லைன்னா அக்கௌண்ட் நாட் ஃபவுண்ட் வரும். லிஸ்ட் ஆல் அக்கௌண்ட்ஸ்னா டிக்ஷனரியில இருந்து ஒரு கீ வேல்யூ பேரை எடுக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் த சின்டாக்ஸ். லைன் நம்பர் 50. ப்ரொசீட் பா. இப்போ எல்லா அக்கௌண்ட்ஸும் லிஸ்ட் பண்ணோம்னா ரொம்பவே ஈஸி தான். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் அந்த அக்கௌண்ட் இருக்கான்ங்கிறது நம்ம பார்க்கணும். அதாவது அக்கௌண்ட்ல ஏதாவது அந்த வேல்யூஸ் இதாக இருக்கா இல்லை எம்டியா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி எம்டியா இருந்தது அப்படின்னா நோ அக்கௌண்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துடும் அண்ட் அதோட ரிட்டர்ன் ஆயிடும். இல்லை அப்படி இருந்துச்சு அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஆல் அக்கௌண்ட்ஸ் போட்டு அக்கௌண்ட்ஸ் இருக்கிற ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஃபார் லூப் வச்சு கீ அண்ட் வேல்யூவா நம்ம வந்து லூப் பண்ணுவோம். ஸோ இந்த டைம்ல டீடைல்ஸுங்கிற வேல்யூக்குள்ள ரெண்டு கீ வேல்யூஸ் இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நேமும் பிரான்ச்சும். ஸோ அதனாலதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் பக்கத்துல இப்படி நேம் பிரான்ச்சுன்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னாதான் நேமும் பிரான்ச்சும் வந்து வரும். அண்ட் இது வந்து ஃபைண்ட் அக்கௌண்ட்ஸ் பிரான்ச், அதாவது ஒரு பிரான்ச்சுக்கு கீழே என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஃபிளாக் வேரியபிள் வச்சு பண்ணோம். அன்னைக்கு அண்ணா வந்து கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது வந்து. ஃபர்ஸ்ட் என்ன பிரான்ச் வேணுமோ அந்த பிரான்ச் வாங்கிட்டு அண்ட் ஒரு ஃபிளாக் வேரியபிள்ல ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து திரும்ப அந்த அக்கௌண்ட்ஸுங்கிறது இல்லையா எல்லாம் லூப் பண்ணும்போது டீடைல்ஸ் அப்படிங்கிற இதுல வந்து பிரான்ச் அப்படிங்கிற கீ அந்த வேல்யூ வாங்கி அதை லோவர் பண்ணி தென் யூசர் கிட்ட இருந்து அந்த இருக்கிற அந்த பிரான்ச் நேமையும் நம்ம லோவர் பண்ணி செக் பண்றோம். இஃப் இன்கேஸ் இருந்தது அப்படின்னா பிரிண்ட் பண்ணிட்டு இது வந்து ட்ரூன்னு மாத்திக்கலாம். இல்ல அது ஃபவுண்ட் வந்து ஃபால்ஸா தான் இருக்கு அப்படின்னா நோ அக்கௌண்ட்ஸ் ஃபவுண்ட் ஃபார் பிரான்ச் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அவ்வளவுதான். இந்த திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இது வைல் ட்ரூன்னு போட்டிருக்கிறது காரணம் இது வந்து கன்யூஸா லூப் ஆகிட்டே இருக்கும். நம்ம அன்டில் 7 ப்ரெஸ் பண்ணாதான் வந்து எக்ஸிட் ஆகும். எக்ஸிட் ஆகிறதுக்கு வந்து பிரேக் அப்படின்னு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா இது வந்து பிரேக் ஆகிடும், இல்லைன்னா அப்படியே லூப் ஆகிட்டே தான் இருக்கும். அவ்வளோதான். ஓகே, யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ்? No questions. No, sir. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆகாஷ் ப்ரெசென்ட் பண்றியாப்பா? ஓகே சார். சார் கேட்குதுங்களா சார்? தெரியுது. எஸ். ஓகே. ஸோ இதுதான் ஆக்சுவலி என்னோட இது மாதிரி டேட்டா பேங்க் மேனேஜ் ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. ஸோ நான் வந்துட்டு என்னன்னா ஒரு மாடல் மாதிரி தனியாக வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு அதில் வந்துட்டு தனியாக டேட்டா மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் இம்போர்ட் இது வந்து நான் இது வரைக்கும் சொல்லி கொடுக்காத கான்செப்ட். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரே ஃபைல்ல அகாமடேட் பண்ண முடியல. இப்போ இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஒரு சிம்பிளான ப்ராப்ளம், அதனால நம்ம ஒரே ஃபைல்ல பண்ணிட்டோம். பட் எல்லா டைமும் ஒரே ஃபைல்ல பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது ஒரு இன்ஃபர்மேஷனை மல்டிபிள் ஃபைல்ஸ்ல போட்டோம்னா ஒரு ஃபைல்ல இருக்கிற கண்டென்ட்ஸை இன்னொரு ஃபைல்ல எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்றது இங்க பார்க்கலாம். ஆகாஷ் அதையும் சேர்த்து கவர் பண்ணிருப்பா. ஓகே சார். ஸோ சார் சொன்ன கான்செப்ட் ஆக்சுவலி மாடியூல் சார் சொன்ன மாதிரி வந்துட்டு எனக்கு எல்லாமே வந்துட்டு ஒரே இடத்துல வச்சுட்டேன் வைங்களேன். இப்போ சப்போஸ் எரர் ஃபைண்ட் பண்ண வந்துச்சுன்னா கூட எனக்கு அந்த ஸ்பெசிஃபிக் எல்லாம் மட்டும் வந்துச்சுன்னா என்னால் ஈஸியாக வந்துட்டு டீபக் பண்ண முடியுமோ இல்லாட்டி ஏதாவது பக் ஃபிக்ஸோ தான் பண்ண முடியும். சப்போஸ் எல்லாமே ஒரே கிளம்ப்டாக பண்ணோன்னா அது வந்துட்டு டீபக் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு
சார் சொன்ன மாதிரி ஒரு தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக வச்சிட்டோம்னா டீபக் பண்ணும்போதோ இல்லாட்டி பக் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் தனியாக இது ஆக்சுவலாக என்ன பேர் வேணா இருக்கலாம். நான் தனியாக பைத்தான் ஃபைல் யூஸ் பண்ண போகிறேன். அந்த பைத்தான் ஃபைல் பார்த்தா பேங்க் மேனேஜ்மெண்ட் டிபின்னு பார்த்தீங்களா, நான் அதே வந்து யூஸ் பண்ணுறேன். இம்போர்ட்டு பேங்க் மேனேஜ்மெண்ட் டிபின்னு யூஸ் பண்ணனா என்னால் அந்த ஃபைல்ஸ் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிட்டு ஃபெச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கான்செப்ட் வரலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பேங்க் மேனேஜ்மெண்ட் நான் டிபி டேட்டான்னு சொல்லியிருக்கேன். அந்த டேட்டான்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணனால இப்போ நான் டாட் டேட்டான்னு யூஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த வேரியபிளுக்குள்ள எல்லா ஃபைல்ஸும் நான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் டாட் டிபின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி டாட் அட்மின் எனக்கு இந்த அட்மினுக்கு தனியாக ஒரு டேட்டா பேஸ் மாதிரியும் பேங்க் டேட்டா பேஸ் வந்து தனியாக வந்துட்டு ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே ஃபெச் பண்ணுறதுக்காக நான் இதுமாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். வைல்ட் ட்ரூ மாதிரி அருண் சொன்ன மாதிரி இது வந்துட்டு எப்பவுமே லூப் ஆகி ரெண்டு இருக்கும் அன்லஸ் நான் வந்துட்டு கேஸ் அதாவது பிரேக் நியூஸ் அதாவது எக்ஸிட் கொடுக்குற வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸோ அதே மாதிரி பேங்க் நேம் வந்துடும், பர்பஸ் ஆஃப் விசிட் இது எல்லாமே பிரிண்ட் ஆகிடும். இது ஆக்சுவலாக வந்துட்டு சார் போன கிளாஸ் சொல்லி கொடுத்த இந்த ட்ரை அக்செப்ட் கான்செப்ட். ஆக்சுவலாக இது வந்துட்டு சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு சப்போஸ் யூசர் வந்துட்டு இன்ட் கொடுக்காம ஏதாவது ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துட்டாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரோக்ராமே வெளில வந்துடும். பார்த்தீங்களா, அந்த எரரை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்துட்டு வேல்யூ எரர்னு சொல்லி கொடுத்தோம். இன்ட்டு தவிர எதாவது கொடுத்தா அதுக்கு பேர் வேல்யூ எரர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் எக்ஸப்ட் வேல்யூ எரர் கொடுத்துட்டு சப்போஸ் எனக்கு இன்வாலிட் சாய்ஸ் கொடுத்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் NH ஜீன் கொடுத்தேன்னா இன்வாலிட் சாய்ஸ் ட்ரை அகைன்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த கோட் எனக்கு வந்துட்டு எப்படி சொல்றது எக்ஸிட் ஆகாம அப்படியே ரன் ஆகினே இருக்கும். ஸோ அதுக்காக சப்போஸ் எனக்கு வந்துட்டு ட்ரை கொடுத்துட்டு அது ஓகே ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் எல்ஸ் பிளாக்னு போயிடும். இது வந்துட்டு ஆக்சுவலாக போன கிளாஸ் சதீஷ் ப்ரோன்னு யாரும் நினைக்கிறேன், அவர் தான் ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் சொன்னார் மேட்ச் கேஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஆக்சுவல்னா இப்போ இது ஆக்சுவலாக மெயினான இது இந்த மாதிரி ஆக்சுவலி இருக்கும். ஸோ மேட்ச் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் அது வந்துட்டோம்னா இந்த மற்ற ப்ரோக்ராம் என்ன ஸ்விட்ச் கேசஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, இது ஆக்சுவலாக பைத்தானில் இது அதே மாதிரி வேரியன்ட் ஆக்சுவலாக. ஸோ மேட்ச் கேசஸ் வந்துட்டு நான் இதை வச்சு நான் சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணால் நான் வெப்சைட் வாங்கினா இந்த ஓபிடின்னு கூட வேல்யூ வச்சுக்கேன். சப்போஸ் நான் 1 கொடுத்தேன்னா கேஸ் 1 நான் இங்கே வந்துட்டு சப்போஸ் ஏன்னு கூட கொடுக்கலாம், பின்னு கூட கொடுக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம். ஸோ என்ன வேல்யூ கொடுக்கணும்னா சப்போஸ் மேட்ச் ஆச்சுன்னா இந்த கண்டிஷனுக்குள்ள போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ சப்போஸ் நான் 1 கொடுக்குறேன்னா ஸோ பேசிக்கலி இப்போ நீங்க அதுக்கு மேட்ச் கேஸ் இல்லைன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இஃப் ஆப்ட் ஈக்குவல் டு 1 எல் இஃப் ஆப்ட் ஈக்குவல் டு 2 அந்த மாதிரி எல் இஃப்னு போட்டுட்டு இருக்கணும். அதுக்கு பதிலாக மேட்ச்னு போட்டு கேஸ் 1 கேஸ் 2ன்னு போறோம். ரெண்டும் ஒன்று தான். ஆமாம், இது கொஞ்சம் க்ளீனாக இருக்கிறதுக்காக இதுவும் இந்த இதுக்கும் நீங்கள் ஆப் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ நான் சப்போஸ் நான் என்ட்ரு 1 கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்க போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நான் ஆக்சுவலாக கோட் இது ஆக்சுவலாக ஒரு வைல்ட் ரோல தான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு நம்ம யூசர்கிட்ட கேட்கும் நேம் என்ன, அட்ரஸ் என்ன, பேங்க் நேம். இதுக்கு ஆக்சுவலாக பேங்க் நேம் நான் அப்பன்னு கொடுத்துருக்கேன். சப்போஸ் யூசர் வந்துட்டு ஏன்னா இங்கே வந்துட்டு ஸ்டோர் பண்ண வேல்யூ எல்லாமே வந்துட்டு கேப்ஸில் இருக்கும். ஸோ அதுக்காக நான் ப்ரீ டிஃபைண்டாக கேப்ஷன் போட்டிருக்கேன். அதே மாதிரி டைட்டில் ஆக்சுவலாக வந்துட்டு என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த டேட்டா பேஸில் வந்துட்டு அண்ணா நகர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்துட்டு கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் வரும். நான் டைட்டில் யூஸ் பண்ணேன்னா எல்லா வேர்டில் இருக்கிற கூட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணி மற்றெல்லாம் ஸ்மால் ஆகிடும். அதான் இதோட டைட்டிலோட பர்பஸ். ஆக்சுவலி பிரான்ச்சுக்கு யூஸ் பண்ண பின் அதுக்கு ஒரு இன்டீஜர் வேல்யூ பேங்கிங் வேல்யூஸ் ஏபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பண்ணணும்னா சப்போஸ் பை சான்ஸ் நான் மைனஸ் வேல்யூ கொடுத்துட்டேன்னா இந்த ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் மாற்றணும், அப்சல்யூட் வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துரும். ஸோ அது ஒரு ஹெரர் ஹேண்ட்லிங் மாதிரி நான் வச்சிருக்கிறதுக்கு. அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் சப்போஸ் என்ன வேணால் யூஸ் பண்ணணும். நம்பர் வந்துட்டு இது வந்துட்டு சும்மா ஒரு
ஒரு கண்டிஷனுக்காக சப்போஸ் எனக்கு வந்துட்டு ப்ரொசீட் பண்ணும் டீட்டெயில்ஸ் ஓகேன்னா நான் ஓகேன்னு என்டர் கொடுத்துட்டேன்னா ஓகேன்னு போயிடும். சப்போஸ் எனக்கு வந்துட்டு இந்த இந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளில போகணும், எனக்கு கிரியேட் பண்ண அவசியம் இல்லைன்னா கேன்சல் என்டர் பண்ணிட்டு அப்புறம் என்டர் கொடுத்தா அந்த அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளில வந்துடும். இல்லைன்னா சும்மா இப்போ சப்போஸ் ஓகே கேன்சல் தவிர வந்து கீ கொடுத்தாலும் மறுபடியும் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா டேட்டாவும் ரீஎன்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு அக்கௌண்ட் கிரியேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ அதே மாதிரி சப்போஸ் எனக்கு வந்துட்டு நான் கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டோட டேட்டா ஃபெச் பண்ணணும். ஃபோன் கொடுத்துட்டு 1 2 3 4 5 இது அருண் கோடில் பார்த்துருப்பீங்க. டிபின்னு யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்துட்டு டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்டோர் பண்ணிட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்துட்டு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக என்ன பண்ணுறேன்னா ஃபெச் டிபி நாங்கள் வந்துட்டு ப்ரீ டிஃபைன்டே வந்துட்டு இங்கே ஃபெச் பண்ணனால நான் டிபின்னு மட்டும் யூஸ் பண்ணது போதும். மற்ற இதுக்கு நான் வந்துட்டு இந்த இவ்வளோ போய் கோட் அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ டிபின்னு போட்டு கெட் ஒரு டிக்ஷனரி ஃபங்க்ஷன் தான். கெட் அந்த என்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறனோ அந்த அக்கௌண்ட் நம்பர் எனக்கு ஃபெச் பண்ணிட்டு கொடுத்துரும். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ டிரான்சாக்ஷன் இப்போ எனக்கு வந்துட்டு ஒருத்தர் காசு அனுப்பணும் அதில் ஃபெச் பண்ணணும். ட்ரெயினை கொடுத்துட்டு இந்த அவங்க அக்கௌண்ட் நம்பர் ஏன் அக்கௌண்ட் நம்பர் 5 உங்கள் பின்னு கேட்கும். அக்கௌண்ட் 1 2 3 4 கொடுத்துட்டு இப்போ யாருக்கு அனுப்ப போறீங்க? நீங்கள் பேங்க்ல போனீங்கன்னா செல்ஃப் எனக்கே வந்துட்டு காசு போகிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும், மற்றவங்க காசு போகிற மாதிரி இருக்க ஆப்ஷன் இருக்கும், இல்லைன்னா காசு வந்துட்டு என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த 3 ஆப்ஷன்ஸ் நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஒன்று செல்ஃப் வந்துட்டு என்ன பண்ணால் என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே போயிட்டு என்னோட பேங்க்ல இருக்க வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது வர பார்க்கணும். ஆக்சுவலாக இப்போ சப்போஸ் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இங்கே எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணணுமோ டெபாசிட் பண்ணிட்டு இங்கேயும் வந்துட்டு ஒரு வேல்யூ இருக்க மாதிரி செக் பண்ணி சப்போஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்தாங்கன்னா அது ஒரு எரராக வந்துட்டு அதே வந்து ஹேண்டில் பண்ணிட்டு சப்போஸ் எல்லாமே ஓகே ஆச்சுன்னா எல்ஸ் பக்கத்தில் போயிட்டு அதே வந்துட்டு பேலன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிடணும். ஸோ இது ஒன்று. சப்போஸ் எனக்கு வந்துட்டு வேறு யாருக்கு அக்கௌண்ட் நான் சென்ட் பண்ணணும்னா இது அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு யாருக்கு உங்கள் என்டர் அமௌண்ட் டெபாசிட் யாருக்கு நீங்கள் அனுப்ப போறீங்க, அதை எவ்வளோ நீங்கள் வந்துட்டு அனுப்ப போறீங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு யாருக்கு நீங்கள் அனுப்ப போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இது 1000 rupees கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட அக்கௌண்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக 2 கொடுத்துட்டு 2 3 4 5 நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இனிஷியலாக அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது 10,000 சொல்லிட்டு நான் கொடுத்துருக்குது. ஆகாஷ் சென்னை சொல்லிட்டு 10,000 கொடுத்தது. இப்போ வந்துட்டு 9,000க்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா 1000 rupees ஒருத்தருக்கு அனுப்பிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் வித்ட்ரா பண்ணாலும் இதே கான்செப்ட் தான். ஆக்சுவலி ஒரு அக்கௌண்ட் போய் அதே மாதிரி ஆட் பண்ணுறதுல மைனஸ் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு ஒரு இஃபெல்ஸ் மாதிரி சப்போஸ் என் பேங்க் அக்கௌண்ட்ல வந்துட்டு ஒன்லி 1000 rupees இருக்கு, நான் ஒருத்தர் 10,000 போறேன்னா அது செக் பண்ணிட்டு சப்போஸ் என்கிட்ட காசு இல்லைன்னா எனக்கு வந்துட்டு இன்சஃபிஷியன்ட் மணி சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்லி டெலிட் அக்கௌண்ட் சப்போஸ் எனக்கு டெலிட் பண்ணா இது அதே மாதிரி ஆக்சுவலாக நான் அக்கௌண்ட் நம்பர் 1 2 3 4 5 ஃபைன் கொடுத்துட்டு நான் டிலீட்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அது டேட்டே ஆகும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் பின் நம்பர் 1 2 3 4 கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் அந்த அக்கௌண்ட் நம்பர் சர்ச் பண்ணேன்னா 1 2 3 4 5 சொன்னால் அந்த அக்கௌண்ட் வந்துட்டு இல்லை அது வந்துட்டு டெலிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதே வந்துட்டு காட்டும். இப்போ லாஸ்ட்ல வந்துட்டு இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த பேங்க் எல்லாம் வந்துட்டு ஃபில்டர் பண்ண சொன்னது பார்த்தீங்களா, அது வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் வேலை சொல்லிட்டு அது வந்துட்டு நான் தனியாக எல்லாமே வந்துட்டு அதுலேயே நான் ஃபில்ட் பண்ணிட்டேன். பையன் கொடுத்துட்டு ஸோ அதே மாதிரி அப்போ வந்துட்டு பிரான்ச் வைஸ் வந்துட்டு ஃபில்டர் பண்ணலாம்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரான்ச் வந்துட்டீங்க, அண்ணா நகர் இருக்கு, அடையார் இருக்கு, அம்பத்தூர் அண்ணா நகர் சொல்லிட்டு எனக்கு சப்போஸ் ஸ்பெசிஃபிக்கான பிரான்ச் மட்டும் வேணும்னா அதை நான் கொடுத்துட்டு சப்போஸ் நான் அதே மாதிரி மேட்ச் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் வந்துட்டு எனக்கு ஃபில்டர் வித் பிரான்ச்னா 1 கொடுத்தேன்னா பிரான்ச் போயிட்டு அந்த போகும் பேங்க். இதுதான் வந்துட்டு அதனோட லாஜிக். இது வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரே லைன்ல வந்துட்டு அந்த ஒரு ஃபுல் எக்ஸ்பென்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து கீ அண்ட் வேல்யூஸா வந்து நான் ஃபெச் பண்ண போறேன். கீ வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு ஃபெச் பண்ணிட்டு அதுல வந்துட்டு சப்போஸ் பேங்க் வேல்யூ பேங்க் நேம் வந்துட்டு யூசர் கொடுத்த பேங்க் நேம் மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு அது மட்டும் தனியாக ஃபில்டர் ஆகிட்டு வரும். ஐயோ ஸோ என்னென்ன பிரான்ச் என்னென்ன அக்கௌண்ட்ல வந்துட்டு ஐஓபியில் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபெச் பண்ணி கொடுத்தோம். இது ஆக்சுவலாக இன்கம்ப்ளீட்டாக இருக்கு. ஸோ ஆனால் இது வந்துட்டு எல்லாமே ஃபெச் பண்ணி கொடுத்தது. இது வந்துட்டு அண்ணா நகர் கொடுத்தோன்னா அண்ணா நகர் இருக்கிற பிரான்ச் எல்லாமே அண்ணா நகர் ஒரு அண்ணா நகர்னு சொல்லிட்டு ரெண்டுமே இருக்கு. ஸோ அது மட்டும் ஃபெச் பண்ணி வந்துடும். அவ்வளோதான் சார் போதும். ஹலோ, ஓகே, யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்கா? சரி, கொஸ்டின் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆகாஷ், உன் ப்ரோக்ராம்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நான் சொல்றேன். இப்போ இவ்வளவு நேரம் நீ ரன் பண்ணிட்டு அப்டேட்டு வியூ இதெல்லாம் ஐ மீன் அப்டேட்டு டெலீட்டு இதெல்லாம் பண்ண இல்லையா? ஆமாம் சார். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நீ அப்ளிகேஷன் இப்போ எக்ஸிட் பண்ணிட்ட. திரும்ப நீ அப்ளிகேஷனை ரன் பண்ணீங்கன்னா நீ சேவ் பண்ணி ஏற்கனவே பண்ண வேல்யூ எல்லாமே போயிடும் இல்லையா? ஆமாம் சார். ஃபைல்ல என்ன இருக்கோ அதுதான் லோட் ஆகும். ஆமாம். அப்போ நீ இப்ப பண்ணிருக்க இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் ரன் பண்ணா நீ இப்ப சேவ் பண்ணி வச்சிருக்க இன்ஃபர்மேஷனை லோட் பண்ற மாதிரி பண்ணணும். அதுக்கு நான் வந்துட்டு என்னது ஃபைல் ஹேண்ட்லிங் தான் சார் போகணும். அதுக்கு தெரியுமா? இல்லை, ஐடியா இருக்கு, நான் பார்க்கல. என்ன பண்ண சரி, ஸோ அதை ஹோம்ஒர்க்கா எடுத்துக்க. ஏன்னா இவ்வளவு தூரம் பண்ணிருக்க. என்ன பண்ணலாம்னா அந்த வேரியபிளை ஒரு ஜேசான் ஃபைலா எப்படி சேவ் பண்றதுன்னு பாரு. ஓகே சார். ஸோ அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணும் போது ஜேசான் ஃபைலா எக்ஸிட்னு கொடுக்கும் போது ஜேசான் ஃபைலா சேவ் பண்ணிக்கணும். இல்லைன்னா யூசர் வந்து ஓகே ஆப்ஷன் 8 சேவ் அப்படின்னு சொன்னாங்கன்னா சேவ் இட். ஓகே சார். அதே மாதிரி அப்ளிகேஷன் லோட் ஆகும்போது கரண்ட்லி யூ ஆர் லோடிங் இட் ஃப்ரம் அ பைத்தான் ஸ்கிரிப்ட், ரைட்? உங்களோட டேட்டா எல்லாமே அது பைத்தான் ஸ்கிரிப்டுக்கு பதிலா ஒரு அந்த சேவ் பண்ண ஃபைல்ல இருந்து லோட் பண்ணணும். ஓகே சார். ஸோ அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும்போது எல்லாமே சேவ் ஆயிடும். அப்ளிகேஷன் ஓபன் பண்ணும்போது நீ கடைசியா என்ன டிரான்சாக்ஷன் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 10 அக்கௌண்ட் ஆட் பண்ணிருக்க அப்படின்னா அது நான் அப்ளிகேஷன் திரும்ப ஓபன் பண்ணும்போது நாளைக்கு காலையில நான் ஓபன் பண்ணனா அந்த 10 அக்கௌண்ட் இருக்கணும் இல்லையா? ஸோ அது வந்து ஆடிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் டு யுவர் அப்ளிகேஷன். அதை ட்ரை பண்ணி பாரு. ஓகே சார். ஓகே, ஸோ யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்கா இதுல? ஓகேப்பா, நீ ஸ்டாப் பண்ணிக்கலாம். வேற யாராவது ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்களா? வேற யாராவது ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்களா? சதீஷ் பிரசன்ட் பண்றியாப்பா? ஓகே சார், பிரசன்ட் பண்றேன் சார். ஃபோன்ல தான் சார் பண்றேன். ஓகே. லேப்டாப் இல்லையா? இல்ல லேப்டாப்ல இன்னைக்கு கனெக்ட் பண்ணலையா? இல்ல சார், லேப்டாப்ல நான் எப்பயுமே கனெக்ட் பண்ண மாட்டேன் சார். எல்லாமே லேப்டாப்ல பண்ணிடுவேன். கிளாஸுக்கு நெட் இல்ல அப்படிங்கறதுனால ஃபோன்ல பண்ணுவேன். இல்லையா? ஓகே. ஓகே. பிரசன்ட் பண்றியா? பண்றேன் சார். இந்த ஒரே நிமிஷம் சார்.
ஸ்க்ரீன் தெரியுதா சார்? தெரியுது. ஃபர்ஸ்ட் ஏடிஎம் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சாம்பிள் டேட்டாஸ் வந்து சும்மா வச்சிருக்கேன் சார். இங்கே இந்த மாதிரி அக்கௌண்ட் நம்பர், நேம், பேலன்ஸ், பின் அப்படின்னு வச்சிருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம் சார், ஃபோன் ஸ்டக் ஆயிடுச்சு சார். ஒரு நிமிஷம் சார். எங்களுக்கு ஸ்டக் ஆகலப்பா, எங்களுக்கு ப்ராப்பரா டிஸ்ப்ளே ஆகுது. ரைட் சைடு ஃபோன் மட்டும் ரைட் சைடுல இருக்க அந்த அது மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது சார். ஒரே ஒரு நிமிஷம். சார் கேக்குதா சார்? கேக்குது. எஸ். இந்த மாதிரி வந்து நெஸ்டடா பண்ணி வச்சிருக்கீங்க சார். நெஸ்டட் டிக்ஷனரி 1 அப்படின்னு ஒரு கீ செட் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து அக்கௌண்ட் நம்பர், பின், நேம், நீ பேலன்ஸ். லெஃப்ட் ரைட் ஸ்க்ரால் பண்ணாதப்பா, ஏன்னா இங்க ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது. ஓகே சார். நீ மூவ் பண்ணாம அப்படியே விட்டேன்னா பேஜ் கிளியரா தெரியும். ஓகே சார். இங்க எண் வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குங்கிறனால எண் வந்து 1ன்னு வச்சிருக்கேன் சார். அப்புறம் டிஸ்பிளேன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன். அப்புறம் ரெஜிஸ்டர்னு ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன். பின் செட் பண்றது, டெபாசிட், வித்ட்ரா, அப்புறம் வந்து மெயின் ஃபங்க்ஷன். இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன மெனு இருக்குன்னா, டிஸ்பிளே அக்கௌண்ட் டீடைல்ஸ், எல்லா அக்கௌண்ட் டீடைல்ஸையும் டிஸ்பிளே பண்றது, அப்புறம் புது அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்றது, அப்புறம் வந்து பின் சேஞ்ச் பண்றது, செட் பண்றது இல்லை சேஞ்ச் பண்றது, அப்புறம் டெபாசிட், வித்ட்ரா, எக்ஸிட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வாங்குறேன். இப்போ நான் வந்து 1ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் ஃபெச் பண்ணுவோம் சார். அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு பின் வாங்குவோம் சார். அந்த 2 அக்கௌண்ட் நம்பரும் பின்னும் கரெக்டாக இருந்தால் மட்டும் வந்து அந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிற மாதிரி இந்த டிஸ்பிளேங்கிற அக்கௌண்ட்குள்ளே அது எல்லாத்தையும் நான் அனுப்பிச்சு வச்சிட்டேன். ஸோ ஃபார் வந்து ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த டிக்ஷனரியிலேருந்து கீ அது வந்து ஃபெச் பண்ணும். ஒவ்வொன்றா எடுத்து இது வந்து ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற கீழே உள்ள இருக்கிற இன்னொரு கீ சார். அதாவது கீங்கிறது வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற இதோட கீ, அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற டிக்ஷனரியோட கீ. அதுக்கு அடுத்து நான் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு போட்டிருக்கிறது அந்த உள்ள இருக்க அந்த நெஸ்டடான டிக்ஷனரிக்குள்ள இருக்கிற அந்த கீ. இப்போ நான் கீ வந்து நான் 1 அப்படின்னு கொடுத்து, அதாவது கீழே 1 அப்படின்னு ஃபெச் ஆயிருந்துச்சுன்னா 1ல இருக்க அக்கௌண்ட் நம்பரும் இப்போ நான் என்டர் பண்ண அக்கௌண்ட் நம்பரும் 1ஆ இருக்கா அப்படின்னு பார்க்கும். அதோட பின் வந்து அதே மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும். இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட் நம்பர், நேமு, பிரான்ச், பேலன்ஸ் இதெல்லாம் இது பண்ணிட்டு வெளியே வந்துடும். இப்போ பின் ராங்காக இருந்தால் பின் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடும் சார். அக்கௌண்ட்டே இல்லைன்னா அக்கௌண்ட் நாட் ப்ரெசென்ட் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து 2 கொடுத்தோம் அப்படின்னா புது அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்றது சார். இங்க வந்து ஃபர்ஸ்ட் புது அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு அக்கௌண்ட் நம்பர், நேமு, பிரான்ச் இதெல்லாம் வாங்கிட்டு. நீ ரொம்ப ஸ்க்ரால் பண்ணாதப்பா, ரொம்ப ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா இங்க ஸ்கிரீன் தெரிய மாட்டேங்குது, அவ்வளவு ஸ்பீடா ரெஃப்ரெஷ் ஆக மாட்டேங்குது. அப்படியா சார்? ஒரு இடத்துல வச்சேன்னா அப்படியே அப்படி விட்டேன்னா ஃபாண்ட் கிளியரா தெரியுது. அப்படியா சார்? ஸ்கிரீன் ஆஃப் டைம் இல்ல, நெட் ஸ்லோவா இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. நீ ஏதோ ஒரு இடத்துல ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே விட்டுரு. ஓகே சார். அக்கௌண்ட் நம்பர், நேம், பிரான்ச் மூணுமே வந்து வாங்கிட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். ஸோ அங்கே ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு உள்ள போயிடுச்சு. உள்ள வந்து அந்த எண்ணுங்கிறத குளோபலாக செட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து எண்ணுன்னு கொடுத்துருக்கேன், இங்கே குளோபல் கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ புதுசாக நான் கிரியேட் பண்றதுனால இப்போ வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து அது எக்ஸ்ட்ரா ஆயிடும். இந்த இடத்துல எல்லாரும் நோட் புக் வச்சிருப்பீங்க இல்லையா, நோட் பண்ணிக்கோங்க. குளோபல்னு ஒரு கீவேர்ட் இருக்கு, அதோட பர்பஸ் என்னன்றது படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. கோ ஹெட். அப்புறம் n+1 ஆல்ரெடி 1ன்னு இருந்துச்சு டிக்ஷனரியில, ஒரு அக்கௌண்ட் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து ரெண்டாவது இன்னொரு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் நான் கீயா யூஸ் பண்ண போறேன் அடுத்ததுல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கீ இன் அக்கௌண்ட்ஸ், அந்த அக்கௌண்ட்ஸ்குள்ள போயிட்டு வந்து ஆல்ரெடி அந்த ரெஜிஸ்டர் நம்பர், அதாவது ஆல்ரெடி அந்த அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு வந்துடும். அப்படி இல்லைன்னா நான் வந்து அந்த இதுக்குள்ள போய் அக்கௌண்ட் நம்பருக்குள்ள போய் பின்னு வந்து எல்லாத்தையுமே வைக்க போறேன். இப்போதைக்கு பின்னு வந்து நான் செட் பண்ணலை. கீழே வந்து நேம், பிரான்ச், அப்புறம் வந்து கீழே எங்க நேமு, பிரான்ச் மட்டும்தான் வாங்கினேங்கிறதுனால இங்க வந்து அக்கௌண்ட் நம்பர், நேம், பிரான்ச் மட்டும் தான் வாங்குறேங்கிறதுனால பின்ன வந்து நாட் செட் அப்படின்னு சொல்லிட்டு நானே இப்போதைக்கு வச்சிருக்கேன். பேலன்ஸுமே 0ன்னு வச்சிருக்கேன். அப்புறம் அக்கௌண்ட் ஹேட் ரிஜிஸ்டர் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போ அடுத்து வந்து
மூணாவது மெனு வந்து டு செட் ஆர் சேஞ்ச் பின். இதுக்கு என்ன வச்சிருக்கேன்னா அக்கௌண்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் வாங்கிடுறேன், வாங்கிட்டு பின் செட் பண்றதுக்கு அதை வாங்கிட்டேன். இப்போ மேல பின் செட் பண்றது அந்த இதுக்கு போனோம்னா இப்போ ஒவ்வொரு இதா எடுத்து அந்த அக்கௌண்ட் நம்பரும் இந்த அக்கௌண்ட் நம்பரும் ஒன்னா இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் 2 பின்னும் ஒன்னா இருக்கு அப்படின்னு அப்புறம் வந்து அந்த பின்னில் வந்து இந்த பின்னை வந்து செட் பண்ணிடுறது. செட் பண்ணிட்டு பின்னை வந்து செட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்ற ஒரு மெசேஜ். அதுக்கப்புறம் வெளியே வந்துடும். இப்போ ஒருவேளை அந்த அக்கௌண்ட் ப்ரெசென்ட்டே ஆகல அப்படின்னா நாட் ப்ரெசென்ட் வந்துடும். அடுத்து வந்து டு டெபாசிட் பண்றதுக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட் நம்பர் வாங்கியிருக்கேன், அப்புறம் பின் நம்பர் வாங்கியிருக்கேன். இது ரெண்டும் வாங்கிட்டு என்ன அமௌண்ட் டெபாசிட் பண்ண போறீங்க அப்படின்னு வாங்கியிருக்கேன். இப்போ டெபாசிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள போனோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா செக் பண்றேன். அடுத்து வந்து பின்னு வந்து அதே பின் தானா அப்படின்னு பின்னை செக் பண்றேன். ரெண்டு பண்ணக்கப்புறம் 500லேருந்து 50,000க்கு அதுக்குள்ளதான் அமௌண்ட் மணி ரேஞ்ச் இருக்கணும், அப்படின்னா தான் டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு, அவ்வளோதான் டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கேன். வச்சுட்டு அந்த பேலன்ஸ்ல வந்து இப்போ அந்த அமௌண்ட்டை செட் பண்ணிட்டு இவ்வளோ அமௌண்ட் வந்து செட் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு போட்டேன். அப்புறம் வந்து அமௌண்ட் வந்து அதோட கூடயோ கம்மியோ கொடுத்துட்டா நாட் இந்த லிமிட்னு வந்துடும். அதுக்கப்புறம் பின்னு தப்புனா பின்னு தப்பு, அப்புறம் வந்து அக்கௌண்ட் நம்பர் இல்லவே இல்லைன்னா இல்லைன்னு வந்துடும். அப்புறம் வந்து வித்ட்ரா பண்றதுக்கு வந்து 5 என்ட்ரு பண்ணால் வித்ட்ரா பண்ண முடியும். அதுக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் பின்னு அதே மாதிரி அமௌண்ட் வாங்கியிருக்கேன். அதில் மைனஸ் பண்ணது இங்கே வந்து அங்கே ப்ளஸ் பண்ணோம், இதில் வந்து மைனஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதே தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே இன்னொரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் என்ன வரணும்னா பேலன்ஸை விட அது கம்மியாக இருக்கா நம்ம என்ட்ரு பண்ணுற அமௌண்ட்டுன்றதையும் செக் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வித்ட்ரா அப்படின்னு வந்துடும். அதிகமாக இருந்துச்சுன்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வந்துடும், அவ்வளோதான். 6 கொடுத்தா எக்ஸிட் ஆகிடும். ரன் பண்ணி காட்டவா சார்? ஓகேப்பா. எந்த வேல்யூமே என்ட்ரு பண்ணாம தெரியாம ரன் கொடுத்துட்டு எதுவும் டவுட் இருக்கா யாருக்கும்? யாருக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸ்டாப் பண்ணிக்கிறவா சார்? ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கலாம். நானும் ரெக்கார்டிங்க